எக்ஸாம் எனக்கு வரவேற்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் 3ஆம் பாலினத்தவர் நல தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. அந்த நாள் ஏன் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏப்ரல் 15, 2008ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக 3ஆம் பாலினத்தவர் நல வாரியத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கியது. அந்த நாள் மிக மிக முக்கியமான நாள். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு திருநங்கைகள், திருநம்பிகள் அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுத்ததும், அவர்களுக்கான நலத்திட்டங்களை உருவாக்குறதும் தமிழ்நாடு அரசு முன்னோடியாக இருந்திருக்குது. ஆகஸ்ட் 1, 2025 3ஆம் பாலினத்தவர் நல கொள்கையை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஏப்ரல் 15, 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. நால்சா எதிர் இந்திய யூனியன் வழக்கு. இந்த வழக்குல மாற்று பாலினத்தவர்களை 3ஆம் பாலினம் என்று அங்கீகரிக்க வேண்டும் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பில் விதி 14, 15, 21 ஆகிய பிரிவுகளின் கீழ் 3ஆம் பாலினத்தவருக்கான உரிமைகள் அங்கீகரிக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு 3ஆம் பாலினத்தவர் உரிமைகள் சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின்படி 3ஆம் பாலினத்தினுடைய அனைத்து விதமான உரிமைகளுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்த சட்டம் ஜனவரி 10, 2020ஆம் ஆண்டு முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்தது. நேஷனல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதோடைய தேசிய அளவில் மற்றும் மாநில அளவில் 3ஆம் பாலினத்தவர் நலன் தொடர்பான திட்டங்கள் நம்ம பட்டியல் எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இது போன்ற இன்னும் பல தகவலை தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.